Hello friends, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இப்போ நம்ம தங்கி இருக்க ஹோட்டல்ல இருந்து ரோத்தாங் பாஸ் டிராவல் பண்ண போறோம். இங்க இருந்து ரோத்தாங் பாஸ் ஆல்மோஸ்ட் 50 to 60 கிலோமீட்டர் இருக்கும். சோ 2 to 3 hours ஆகும் உங்களுக்கு. ரோத்தாங் பாஸ் போறதுக்கு இட்டினரியில எப்பவுமே டிராவல் பிளான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க ரோட் கண்டிஷன், வெதர் கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்மர் மே எண்டில் நம்ம வந்திருக்கோம். யூஸ்வலாக ரோத்தாங் பாஸ் மே எண்டுலேருந்து அக்டோபர் வரையும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்னோ கிளியரன்ஸ் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேல தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மே நமக்கு இந்த ரோடு ஓப்பனில் இருக்கும் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்ததுக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அது பிரகாரம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த மே. தேங்க் காட் இந்த ரோத்தாங் பாஸ் இப்போ ஓப்பனில் இருக்கு. ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு ஸ்பெஷல் பெர்மிட் வாங்கணும். ஸோ இந்த பெர்மிட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பர் வெஹிக்கலுக்கு 500 rupees, அதுக்கப்புறம் கன்ஜெஷன் சார்ஜ் அந்த மாதிரிலாம் நமக்கு வாங்குறாங்க. ஸோ இந்த பிளான் இட்டினரியில் இல்லாதனால நமக்கு 10,000 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம டெம்போ டிராவலரில் போகிறனால. ஸோ நார்மல் ஒரு கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000லேருந்து 10,000க்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ட் ஆஃப் மேல வந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ நல்லா சூப்பராக இருந்துச்சு ரோத்தாங் பாஸில். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்தே நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். போகிற வழி எங்கும் செம்ம வியூ, அங்கங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ரோத்தாங் பாஸ் டியூஸ்டே மட்டும் மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம தங்கியிருக்க அந்த ஹோட்டல் ஷுரு வில்லேஜ்லேருந்து ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று கிளாசிக் மணாலி லே ஹைவே ரூட் ஒன்று இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷுரு, மணாலி டவுன், பல்ச்சன், கொத்தி, குலாபா, மாரி, ரோத்தாங் அது போய் சேரும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 50 to 52 கிலோமீட்டர், 2 to 3 hours ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆஃப் ரோடு ரூட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நகர், அப்புறம் ஹம்தா வேலி வழியாக உங்களுக்கு ரோத்தாங் பாஸ் போகிறோம். ஸோ இந்த ஆஃப் ரோடு வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டல் டனல் வராது. ரிட்டர்ன் வரும்போது நம்ம அட்டல் டனல் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ ரோத்தாங் பாஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் 7 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே நம்ம கிளம்புறது நல்லது. ஏன்னா டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ரோத்தாங் பாஸ் இப்போ இந்த சீசன் ஆரம்பிச்சிருக்கனால, ஓப்பன் ஆனனால அதிக டூரிஸ்ட் இங்கே வந்து சேருவாங்க. ஸோ அதனால் சீக்கிரமே நம்ம கிளம்பிடுறது நல்லது. நம்ம போகிற வழியில் உங்களுக்கு இந்த வின்டர் சூட் ரெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ நீங்கள் கிட்டக்க போய் வாங்க முடியுமா, ரெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டிரைவர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயே வாங்கிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே நம்ம கையில் வச்சுட்டோ நம்ம போட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், அது போட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போக உங்களுக்கு வசதியாக இருக்காது. ஸோ நம்ம கிட்டக்க போய் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நம்ம டிரைவர் முன்னாடியே நிறுத்திட்டாரு. வின்டர் சூட்டுக்கு இவங்க ஃபிக்ஸட் ரேட் வச்சுருக்காங்க. ஸோ 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, சேம் ரேட்டு தான். ஸோ டிரைவரை ஏன் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நம்ம வின்டர் சூட் வாங்கலாமேன்னு கேட்டதுக்கு அவர் இல்லை, இங்கே தான் உங்களுக்கு நல்லா க்ளீனாக வெல் மெயின்டைன்டாக இருக்கும், அங்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணது க்ளீன் பண்ணாமல் கூட கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு அவர் கதை சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் டோட்டலாக 13 members இருக்கனால எல்லாருக்கும் ட்ரெஸ் போட்டு வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ட்ரெஸ் பத்து தான் போட்டு பார்க்கணும், கம்பூட்டு கரெக்டான சைஸ் பார்க்கணும். லூஸாக இருந்தாலும் கஷ்டம், டைட்டாக இருந்தாலும் நமக்கு நடக்க முடியாது. ட்ரெஸ்ஸுமே அப்படி தான் உங்களுக்கு. லூஸாக இருந்தால் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு உட்காரக்குள்ள முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் எடுத்து உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த வின்டர் சூட்டை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே போல் நம்ம ஷூ சாக்ஸ் போட்டிருந்தாலுமே நமக்கு கம்பூட் கொடுப்பாங்க. கம்பூட் போல் நீங்கள் அந்த சாக்ஸும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க சாக்ஸ் மேலேயே நம்ம அவங்க கொடுத்த சாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சம்டைம்ஸ் ஐஸ் உள்ளே போய் நமக்கு சாக்ஸ் ஈரமாயிடும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாக்ஸு வாங்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சாக்ஸ் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு சாக்ஸ் வாங்காமல் விட்டுடாதீங்க. அதே போல் கை க்ளவுஸும் வாங்கிக்கணும். அது 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உங்கள் சைஸ்க்கு போட்டு பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க. வெறும் வின்டர் சூட்டும் கம்பூட் மட்டும் தான் ரெண்ட்டு. நம்ம வாங்குகிற சாக்ஸும் கை க்ளவுஸும் நம்மளே வச்சுக்கலாம். யாரெல்லாம் ஸ்னோவில் இறங்கி விளையாட போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்குங்க. சில சீனியர் பர்சன்ஸ் என்னால் வர முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கல்லே இருந்துருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம இந்த ட்ரெஸ் வாங்கி வேஸ்ட்டு.
ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ரொத்தாங் பாஸ் போகிறதுக்காக இந்த வின்டர் ட்ரெஸ் வந்து வாங்க வந்திருக்கோம். இங்கே ஃபுல் செட் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் க்ளவுஸு சாக்ஸ் எல்லாம் தனித்தனி ரேட்டு 100 rupees சொல்கிறாங்க. பார்த்து வாங்கிக்கோங்க. பார்கெயின் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து மணாலியில் ஜிப்லைன் ஆக்டிவிட்டிக்கும் யாக் ரைடிங் ஆக்டிவிட்டிக்கும் வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்னாடி வாங்க. நம்ம வின்டர் சூட் வாங்கின இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்திருந்தாரு. இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம என்ன ஆக்டிவிட்டி போகிறோம்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சார்ஜ் சொல்கிறதுக்கு வந்திருந்தாரு. ஆக்சுவலாக வந்து நல்லா ஏமாற்றிட்டாங்க. இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டியும் யாக் ரைடிங்க்கும் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலாக இது வந்து ரொத்தாங் பாஸ் போயிட்டு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே, அதாவது நம்ம இப்போ ட்ரெஸ் வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த ஆக்டிவிட்டிலாம் வந்து இது பண்ணிட்டாங்க. பட் நான் என்ன நினச்சேன்னா ரொத்தாங் பாஸ் போயிட்டு தான் இந்த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டேன். அதே போல் அவங்க சார்ஜ் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். 600 rupees பர் பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. நம்ம வேறு இடத்துலலாம் நம்ம விசாரித்தோம், இல்லை போய் பார்த்தோம்னா 200 rupees தான் இந்த ஜிப்லைனுக்கும் இந்த யாக் ரைடிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அவன் வந்து மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டே இருந்தான். குரூப்பாக போனாக்கா ஒரு அமௌண்ட் சொல்கிறான், இல்லை நாங்கள் 4 பேர் தான் வரோம் அப்படின்னா அமௌண்ட்டை ஏற்றிடுறான். ஸோ வந்து ஆக மொத்தம் அவன் வந்து ஒரு ஃபிக்ஸட் சார்ஜ் வச்சுருக்கான், இந்த குரூப் கிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட் கறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்தா போல் அவன் வந்து ரேட்டை வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ நீங்கள் ரொத்தாங் பாஸ் கிளம்புனீங்கன்னா மட்டும் இந்த நடுவில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாதீங்க. நேராக ஸ்னோக்கு போயிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்னோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லைனுக்கும் இந்த யாக் ரைடிங்க்குமே வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து போய் நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அதிகமாக. இங்கேயே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நடுவில் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரொத்தாங் பாஸ் போகிறதா இருந்தால் டேரெக்டாக 7 மணிக்கு கிளம்பி நேராக நீங்கள் ரொத்தாங் பாஸ் போயிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்னோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். மேலும் ரொத்தாங் பாஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை ஆல்டிடியூடில் இருக்கனால உங்களுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து அந்த மூச்சு திணறல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு செட்டில் ஆகி நீங்கள் கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து நம்ம ரொம்ப டென்ஷனோ இல்லை எதனா ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணவே நம்மளால் முடியாது. ஃபஸ்ட்டு ரொத்தாங் பாஸ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் டைம் இருக்கும்போது பண்ணலாம். இல்லை ஈவினிங் டைமில் கூட நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம். அதே போல் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து பார்கெயின் பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நிறையவே உங்களுக்கு ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த ரைடுக்கெலாம் வந்து 200 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இந்த போர்டில் பாருங்கள், அட்டல் டனல் வந்து 14 கிலோமீட்டர்னு ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னு போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகல, ரைட் சைடில் ஒரு ஆஃப் ரோடில் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஆஃப் ரோடில் வந்து உங்களுக்கு டிராஃபிக் எதுவும் அதிகமாக இல்லை. பட் ரோடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பிளேஸும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு வழியில் போகிறது மூலிமா நமக்கு நிறைய வீடியோஸை கிடைக்கும். நம்ம நல்லா நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆஃப் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய மவுண்டெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரிவர் சத்தம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து. டனல் வழியாக போகிறது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால், இந்த மாதிரி ஆஃப் ரோடில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அது ஒரு வேறு அனுபவம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆல்ரெடி காலையில் மழை பெஞ்சதுனால நல்ல க்ரீனிஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரோடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துன்னு சொல்லிட்டு ஜேசிபி வச்சு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 5 to 10 minutes ஆச்சு. ஸோ கிளியர் ஆனவுன்னா நம்ம மறுபடியும் கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது.
லைட்டாக மார்னிங் வந்து மழை பெஞ்சனால வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே வந்து ரொம்ப சூப்பராகிடுச்சு. ஒரு 2 இடத்துல நின்று இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து கிளம்பிட்டோம். ஏன்னா அதிக நேரம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம ஆக்டிவிட்டி பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரொத்தாங் பாஸ் வந்து சீக்கிரமாக போய் சேரணும். அதுக்குள்ளேயே இந்த ஆக்டிவிட்டி பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பசியை எடுத்துருச்சு. நம்ம இதில் ஹோட்டலில் வந்து சாண்ட்விச் நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வண்டியிலேயே நம்ம சாண்ட்விச் வந்து சாப்பிட்டோம். பட் அது வந்து பத்தலை. இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு வந்து அதிகமாக தேவைப்படுது. இந்த ஆஃப் ரோடு வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக கடைகள் வந்து இருக்காது. ஸோ வந்து நீங்கள் தேவையான ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வண்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் டிரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிக்னஸ் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக எனர்ஜி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னோ பீக்ட் மவுண்டெயின்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அங்கங்கே உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸும் வந்து அந்த பனி உருகி வந்து உங்களுக்கு அப்படி தண்ணியாக வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து கொட்டிகிட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். ஸோ ரொத்தாங் பாஸ் போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான வார்ம் க்ளோத்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்வெட்டர், குல்லா, அதுக்கப்புறம் ஷாலு, க்ளவுஸு, ஸோ வேறு என்னெல்லாம் வேணுமோ தேவை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போது கூட இவ்வளோ சில்னஸ் இல்லை. மேலே உயரத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பயங்கர சில்லாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 8 டிகிரிக்கு கம்மியாக தான் வந்து இருந்துச்சு ரொத்தாங் பாஸில். ஸோ நம்ம இந்த வழியாக போகும்போது ஆஃப் ரோடில் நமக்கு ஒரு இடத்துல வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று பசி ஆற்றிட்டு அதுக்கப்புறம் போகலாம், இல்லை ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்று கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம வந்து ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவே ஆல்ரெடி உங்களுக்கு லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஸோ ரொத்தாங் பாஸ் வந்து செப்பரேட் வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். மேலும் நம்ம ஜிப்லைன் போன வீடியோ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து செல்ஃபி கேமராவில் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் இந்த ஏஜென்ட் மூலியமாலாம் போகாதீங்க. அங்கேருந்து ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற இடத்துக்கே போனீங்கன்னா உங்களுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த ஏஜென்ட் மூலிமா மட்டும் போகவே போகாதீங்க. அவன் வந்து எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வின்டர் சூட் வந்து ரெண்ட்டு வந்து ஃப்ரீ அந்த மாதிரிலாம் கூட அவன் வந்து பேசினான். ஸோ வந்து ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறதுன்னு நம்பாதீங்க. வின்டர் சூட் மட்டும் வாங்கிட்டு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னோ ஆக்டிவிட்டி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ரொத்தாங் பாஸ் போயிட்டு அங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே இருந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு கூட தண்ணியில் வந்து என்னால் கை வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. ஸோ இங்கே கிடைக்கிற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மேகி, ஆலு பராத்தா, அதுக்கப்புறம் சாண்ட்விச், ஆம்லெட் இந்த மாதிரி தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ என்ன இருக்கோ அதை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிக்கலாம். ஏன்னா நம்மளால் ரொம்ப பசிலையும் நம்மளால் எனர்ஜி இருக்காது உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு. ஸோ ஸ்னோவில் நடக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பவர் பேக் ஃபுட்ஸாக வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான தண்ணி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.